வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமி காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். விழாவையொட்டி நவரத்தினங்கள் பதித்த செங்கோல் மற்றும் சேவல் கொடி வழங்கி வேத மந்திரங்கள் முழங்க சுப்பிரமணியருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சுப்பிரமணியர் தெய்வானை திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருமணத்தை முன்னிட்டு மதுரையிலிருந்து பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரர், மீனாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். கோயில் ஆறுகால் மண்டபத்தில் சுப்பிரமணியர் தெய்வானை சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தனர். மீனாட்சியம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியா விடை முன்னிலையில் 12:50 மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பெண்கள் தங்களின் தாலி கயிறை புதிதாக மாற்றிக்கொண்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொட்டியப்பட்டி பாம்பாளம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு காளைகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவையொட்டி கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைகளை சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சிக்காக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட காளைகளுக்கு கோயில் குளத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து காளைகளை கோயில் முன்பு நிறுத்தி மரியாதை செய்தனர். சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் கோயில் திடலில் காளைகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து வேகமாக ஓடிவர வேட்டியை கீழே போட்டு அதை காளைகள் தாண்டி குதித்து சென்றன. முதலில் வேட்டியை தாண்டி குதித்த காளைக்கு பரிசு வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற தேவராட்டத்தில் சிறுவர், சிறுமியர்கள் கலந்து கொண்டு ஆடினர். திரளானோர் கண்டு ரசித்தனர். மாவட்டம் பந்தலூர் அருகே கூவமூலா அரசு துவக்கப்பள்ளி சார்பில் பழங்குடி மாணவர்களை சேர்ப்பது தொடர்பாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தலைமை ஆசிரியர் மஞ்சுளா தலைமையில் பழங்குடியினர் வீடுகளுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து பழங்குடி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு ஆர்வம் காட்டினர். இதையடுத்து அதே பகுதியில் உடனடி அட்மிஷனும் நடந்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் குடிநீர் கிணறுகள் வற்றி தண்ணீர் இல்லாமல் மக்கள் சிரமப்படுகின்றனர். எனவே மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நெல்லியாளம் நகராட்சி மூலம் 3 வாகனங்களில் தினமும் சுழற்சி முறையில் 80,000 லிட்டர் குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. கோடை வெயிலை சமாளிக்க நகராட்சி நிர்வாகம் குடிநீர் சப்ளை செய்வது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
இந்தியன் மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு தேவநாதன் யாதவ் என்பவரின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டியும் தாமரை சின்னத்தை அவருக்கு ஒதுக்குவது குறித்தும் ஆட்சேபனை மனு செய்கின்றோம். சிவகங்கையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை கலெக்டர் ஆஷா அஜித் மற்றும் தேர்தல் பார்வையாளர் ஹரீஷ் தலைமையில் நடந்தது. இதில் கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் பங்கேற்றனர். காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தியின் முதன்மை ஏஜென்ட் சேங்கை மாறனும் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், பாஜ சார்பில் போட்டியிடும் தேவநாதன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர். அவர் பாஜவுடன் தொகுதி உடன்பாடுதான் செய்துள்ளார். அக்கட்சியினர் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை. அவரது சொத்து பட்டியலில் ஏராளமான குளறுபடி உள்ளது. அவருக்கு தாமரை சின்னம் வழங்கக்கூடாது. அவரது வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறி புகார் மனு அளித்தார். வேட்புமனு பரிசீலனையின் போது பாஜ வேட்பாளர் மனுவை ஏற்பதாக கலெக்டர் அறிவித்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் பாஜ மனுவை ஏற்பதற்கான எழுத்து வடிவில் பதில் அளிக்குமாறு கலெக்டரிடம் கோரிக்கை வைத்துவிட்டு சென்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிய இந்தியன் மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் தவறான செய்தியை அபிடவுட்டிலும் விண்ணப்பத்தாளிலும் பூர்த்தி செய்து அதற்கேற்றவாறு நான் பிஜேபி சார்ந்தவன் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார். தாமரை சின்னம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி பேசுகின்ற போது அதற்குரிய படிவத்தில் இருவருமே ஒப்புதல் கொண்டு நான் இந்திய மக்கள் கல்வி இயக்கத்தின் தலைவர் என்றுதான் கைது போட்டிருக்கிறார். அவர் இன்று வரை தேர்தல் கமிஷனில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். தேர்தல் கமிஷனில் அவர் தன்னுடைய கட்சியை கலைத்து விட்டதாக தகவல் சொல்லி அங்கிருந்து என்ஓசி வந்த பிறகுதான் அவர் உறுதியாக இன்னொரு கட்சியில் சேர முடியும். ஒரு கட்சியில் தலைவராக இருக்கிறவர் மற்றொரு கட்சியில் போய் உறுப்பினராக சேர முடியாது. ஆனால் தவறான செய்திகளை தந்து இன்றைக்கு அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய ஆட்சேபனைகளை வழக்கறிஞர்கள் மூலமாக நாங்கள் ஆட்சேபனை பலமாக ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறோம். ஏறத்தாழ ஏற்கனவே 56/2000 தேர்தல் கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒரு கட்சியில் இருப்பவர் மற்றொரு கட்சியில் உறுப்பினராக சேர முடியாது, அவர் உறுப்பினராக ஆக முடியாது, இரண்டாவது அவர் கட்சியில் போட்டியிட முடியாது, வேறொரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிட முடியாது என்று தெளிவாக சட்ட கருத்துக்களை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறோம். எனவே இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்த பிறகு ஏற்றுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து அவர்களிடத்தில் பதில் கேட்டிருக்கிறோம். அந்த பதில் வந்தவுடன் நீதிமன்றத்தை நாடுவோம். இது நாங்கள் சாதாரணமாக விட்டுவிடப் போவதில்லை. இதுகுறித்து பாஜ வேட்பாளரின் வழக்கறிஞர் ஜனார்த்தனம் கூறுகையில், பாஜவின் வெற்றி உறுதியானதால் அதற்கு பயந்து காங்கிரஸ் வேட்பாளரின் ஏஜென்ட் ஆட்சேபனை தெரிவித்து தாமரை சின்னம் வழங்கக்கூடாதென புகார் கொடுத்துள்ளார். எங்கள் வேட்பாளர் வேட்புமனுவுடன் பாஜ உறுப்பினர் என்பதற்கான ஆதாரத்தையும் வைத்துள்ளதால் மனுவை ஏற்பதாக கலெக்டர் தெரிவித்துவிட்டார். தோல்வி பயத்தால் காங்கிரஸ் தரப்பினர் எதிர்க்கின்றனர் என ஆவேசமாக கூறினார். ராமநாதபுரத்தில் பாஜ ஆதரவோடு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவரது பெயர் உள்ள மேலும் 5 பேர் சுயேட்சையாக களத்தில் அதிரடியாக களம் இறங்கினர். ஓபிஎஸ் தோல்வியடைய இபிஎஸ் தரப்பில் செய்யும் சதிவேளை என ஆதரவாளர்கள் குற்றம் சுமத்தினர். தனது சொந்த ஊரான தேனி தொகுதியை அமமுக தலைவர் தினகரனுக்கு விட்டுக் கொடுத்துவிட்டு ராமநாதபுரம் வந்தால் இப்படி ஒரு சிக்கலா என ஓபிஎஸ் நொந்து போயுள்ளதாக ஆதரவாளர்கள் குமரினர். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என கருதிய ஓபிஎஸ் பிரச்சாரத்தை ஓரம் கட்டிவிட்டு கோயில் கோயிலாக சென்று சாமி தரிசனம் செய்ய புறப்பட்டு விட்டார்.
சில நாட்களுக்கு முன் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு குலதெய்வ கோயிலான பேச்சியம்மன் கோவிலில் பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். ராமநாதபுரம் தொகுதியில் திமுக, அதிமுக அதிரடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் OPS பிரச்சாரத்தை ஓரம் கட்டிவிட்டு கோவில்களுக்கு தரிசனம் செய்ய சென்றுவிட்டார். திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் வந்த OPS அங்குள்ள பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு சென்றார். அங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தார். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வணங்கிவிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். OPSன் பிரார்த்தனைகள் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தருமா என்பது ஜூன் 4 தெரிந்துவிடும். தேனி மாவட்டம் போடி விஸ்வாசபுரத்தில் வசிக்கும் முன்னாள் MLA ராமச்சந்திரனை பாஜக கூட்டணி அமமுக வேட்பாளர் தினகரன் சந்தித்து ஆசி பெற்றார். ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களுக்கு என்ன தேவை, அந்த பகுதிக்கு என்ன திட்டங்கள் தேவை என்று அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், வியாபாரிகள் மற்றும் அந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்கள் அவர்களிடம் கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு பெற்று அதெல்லாம் தேர்தல் அறிக்கையாகவே சொல்லி அவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரியும் 3வது முறையாக மோடி அவர்கள் தான் வர இருக்கிறாங்க. அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உரிமையாக அவரிடம் கேட்டு, எப்படி அம்மாட்ட உரிமையாக கேட்டு பெற்றவங்க முதலமைச்சர் அம்மாட்ட, அது மாதிரி அம்மா அவர்கள் நம்மோடு இன்று இல்லை என்றாலும் மோடி அவர்கள் அம்மாவின் இடத்துல எங்களுக்கு இருக்காங்க. அவர்களிடம் நம்ம சொந்தமா போய் எதுவும் கேட்க போறது இல்லை. நம்ம தொகுதி மக்களின் பிரச்சனைகளை, தேவைகளை கேட்கிறப்ப உறுதியாக அவர் எழுதி தரக்கூடியவர். அவர் மூலம் நிறைவேற்றி